மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும், மாண்புமிகு காவல்துறை ஆணையர் ஐயா அவர்களுக்கும், தேசிய மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் நெடுவை சரவணன் உங்களிடத்தில் அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். தற்பொழுது அசோக் நகரில் நடைபெற்ற பள்ளி நிகழ்வில் ஆசிரியர் தினத்தன்று மகா விஷ்ணு என்று ஒருவர் பேசுவதற்காக சென்றிருந்தார். அங்கு பேசுகிற பொழுது மாற்றுத்திறனாளி மனங்களை புரிந்து கொள்ளாமல், அவர்களுடைய நிலை அறிந்து கொள்ளாமல், பேச்சாற்றல் உள்ளவர் போல் தன்னை காண்பித்து கொண்டு அங்கே ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கிறார். அந்த சொற்பொழிவில் மாற்றுத்திறனாளிகள் எப்படி அவர்கள் எதிர்காலத்தில் வாழ்ந்திருப்பார்கள், அவர்களுடைய நிலையை அறிந்தது போல் எந்த அறிவியல் ஆதாரமும் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளை மனங்களை புண்படுத்தும் நிலையில் பேசியிருக்கின்ற அந்த மகா விஷ்ணுவை உடனே கைது செய்து, மற்றவர்கள் இது போன்று ஒரு எடுத்துக்காட்டு நிலையை ஏற்படுத்தி கொடுக்காத வண்ணம் இவரை கைது செய்து அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன். அதே வேளையில் இந்த தேசிய மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நான் எடுக்கின்ற இந்த முடிவானது நாளைய தினம் எங்களது தஞ்சை மாவட்ட எஸ்பி அவர்களிடம் கம்ப்ளைண்டாக கொடுக்க இருக்கிறோம். எனவே இது தொடர்பாக நமது தேசிய மாற்றுத்திறன் முன்னேற்ற சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் முருகானந்தம் அவர்கள் உங்களிடத்தில் சில கருத்துக்களை, இதன் விளக்கங்களை எடுத்து சொல்வார்கள். நன்றி. வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் எங்களது தேசிய மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக பணிவான கோரிக்கையை வைக்கின்றோம். சென்னை அசோக் நகர் பள்ளியில் ஆசிரியர் தினத்தில் நடந்த சொற்பொழிவில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகா விஷ்ணு அவர்களின் பேச்சை, அவர்களின் கருத்தை, அவர்களின் சொற்பொழிவை தேசிய மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாக செய்தி தொடர்பாளர் என்கின்ற முறையில் நிறுவன தலைவர் அண்ணன் NS சரவணன் அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் வன்மையாக கண்டிக்கிறோம். கண்டிப்பது மட்டுமில்லாமல் அந்த மகா விஷ்ணு என்பவர் துளி கூட அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அறிவுபூர்வமாகவோ அறிவியல் பூர்வமாகவோ பேசாமல் மூட நம்பிக்கையின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் வண்ணம், மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தும் வண்ணம் பேசியிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்டவரை கைது செய்துள்ளீர்கள். கைது செய்தது மட்டுமல்ல, அவர் பேசிய பேச்சிற்கு உரிய தண்டனையை பெற்று தந்து இனிவரும் நாட்களில் அவரை போன்று வேறு எவரும் பேசக்கூடாது, மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தியோ தரக்குறைவாகவோ பேசக்கூடாது என்பதை எங்களது சங்கத்தின் சார்பாக பணிவன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.